தடை சட்டம், வக்ஃபு திருத்த மசோதா, இது போன்று பல்வேறுபட சிறுபான்மை மக்களை நசுக்குவதற்காக வேண்டிய மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டங்களை எல்லாம் எதிர்த்து போராடி மக்களுக்கு மத்தியில் அமைதி கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்ட கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட கட்சி இந்த எஸ்டிஜே இன்றைக்கு கூட்டணி சேர்ந்து மக்களை சந்திக்க இருக்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைத்து பிரமுகர்களும் வந்திருக்கின்றோம். இந்த சிவகங்கை தொகுதி யாருக்கு ஒதுக்கப்படுகிறது என்பது பிறகுதான் தெரியும். இருந்தால் யாருக்காக ஒதுக்கப்பட்டாலும் சரி, முழு மூச்சோடு இருந்து அடுத்தும் இந்த ஆட்சி தொடர வேண்டும். அதற்காக நம்முடைய உழைப்புகளை முழுமையாக உழைத்து மக்களுக்கு மத்தியில் 5 ஆண்டு சாதனைகளையும் சொல்லி நாம் இந்த ஆட்சி மீண்டும் வளர்வதற்காக பாடுபட வேண்டும், பாடுபடுவோம் என்பதை சொல்லி எனது முன்னுரையை முடிக்கின்றேன். இன்னும் சிறிது நேரத்தில் கவர்ச்சிகரமான பேச்சுகளை கண்டு ஒரு அணி அழைக்கிறது. நான் முதலமைச்சர் ஆகிவிட்டால், என்னுடைய கட்சி முதலமைச்சர் ஆகிட்டால் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் சொல்லி பம்மாத்து காமிச்சு கொண்டிருக்கிறது. இன்னொன்று மோதத்தின் அடிப்படை சிவகங்கை சட்டமன்ற தொகுதி நிர்வாகம் நடத்தும் சமூக நல்லிணக்க ஈர்ப்பா நிகழ்ச்சி என்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு நானும் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். காரணம், இந்த காளையார் கோவில் மண்ணில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக சிறப்பாக சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய என்னுடைய தொழிலின் வழிகாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ராஜா மோகன் அவர்களே, இங்கு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மருமகன் திராவிட ஒன்றிய செயலாளர் அவர்களே, இங்கே ஏறக்குறைய இந்த காலாவில் பகுதியில் இதுதான் முதல் தேவை என்று நினைக்கின்றேன். இந்த யுத்தனால இங்கே இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம் நண்பர்களாலும் சரி, கிறிஸ்துவ நண்பர்களாலும் சரி, இந்து நண்பர்கள் அனைவரும் நாங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள். எங்களுக்கும் எந்த சிறு அப்பொழுது யாருக்கும் வராது. ஆனால் எல்லா பேரும் ஒன்றாக தொழில் பண்ணுவோம், ஒன்றாக இருப்போம். இதை இந்திய அளவிலே போற்றக்கூடிய இந்த மருதுவாண்டியருடைய சீமை. இப்பொழுது இந்தியா கூட்டணியில் இப்ப நாம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்கள்தான் மீண்டும் நம்ம அனைவரையும் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் அருமையண்ணன் வெற்றி விஜயன் அவர்களை